ஆசிரிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மேத்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, கம்பல்சரியா இதுவரைக்கும் கேட்கப்பட்ட கொஸ்டின் பேஸ் பண்ணி, இன்றைக்கு 3வது வீடியோ சென்ட் பண்ண போறேன். ஸோ இந்த 3வது வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி, நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ, செகண்ட் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, அதற்கான லிங்க் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ அத பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் கவர் பண்ணாது. ஸோ எது எதெல்லாம் இம்பார்ட்டனோ, எந்தெந்த டாபிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ, அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் வீடியோஸ் நான் மேக்ஸில் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக எண்களுடைய டைப்பு. ஓகேங்களா? ஃபிபொனாச்சி நம்பர் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? அடுத்தது பகு எண், பகா எண். ஸோ இந்த மாதிரி நட்பு இலக்கண எண். இந்த மாதிரி எண்களுடைய டைப்பை நம்ம கண்டுபிடிச்சோம் ஃபஸ்ட்டு. 2வது வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, பகு எண், பகா எண். இதனை பேஸ் பண்ணி வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கு வகுபடும் தன்மை. இப்போ ஒரு எண் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த எண்ணை 3ஆல் வகுப்படுமா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஒரு 4 எண் கொடுத்துருவாங்க லென்த்தாக. ஸோ பெரிய எண்ணாக கொடுத்துட்டு, ஸோ அந்த எண்கள் 11ஆல் வகுப்படுமா, 7ஆல் வகுப்படுமா, 6ஆல் வகுப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு நம்பரையும் நம்ம வகுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லேட் ஆகும். ஸோ அதற்கு எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 2ஆல் வகுபடும் அப்படின்னா, ஒரு எண் 2ஆல் வகுப்படுமா அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதாவது டிவைசிபிள் நம்பர். என்ன நம்பருங்க? டிவைசிபிள் நம்பர். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள். ஒரு 2491 ஒரு எண் இருக்குது. இன்னொரு நம்பர் 2882 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 எண்ணில் எது 2ஆல் வகுபடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வகுபடாது, இதுதான் வகுபடும். எப்படி அப்படின்னா நமக்கே தெரியும். 2ன்றது ரொம்ப ஈஸி. ஸோ இரட்டைப்படை எண்கள் 0, 2, 4, 6, 8. ஸோ இந்த இரட்டைப்படை எண்களில் முடியுது அப்படின்னா, ஸோ அந்த எண் 2ஆல் வகுப்படும். ஓகேங்களா? ஸோ சாதாரணமாக இங்கே பாருங்கள், 2, 4, 9, 1. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 1, 10, 100, 1000 சொல்லுவோம். ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு, தௌசண்ட்ஸு. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு, தௌசண்ட்ஸு. ஸோ இதில் ஒன்ஸு 1வது இலக்கத்தில் இருக்கக்கூடிய எண் இரட்டைப்படையில் முடியுது அப்படின்னா அந்த எண் 2ஆல் வகுப்படும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எண்ணினுடைய கடைசி எண், அதாவது 1வது இலக்கம் ஒன்ஸில். ஸோ இப்போ பாருங்கள், இதனுடைய கடைசி இலக்கம், இது 1வது இலக்கம். ஸோ இந்த எண் எதால் வகுப்படும்? 2ஆல் வகுப்படும். ஏன் வகுப்படும்? கடைசி எண் எந்த எண்ணில் இருக்குது? இரட்டைப்படை எண். அப்போ இரட்டைப்படை எண் எது எது? 0, 2, 4, 6, 8. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு ஈஸியாக தெரியும். அடுத்த எண் பார்த்தீங்க அப்படின்னா 3, டிவைசிபிள் பை 3. ஓகேங்களா? டிவைசிபிள் பை 3, 3ஆல் வகுப்படும் எண். இப்போ 3ஆல் வகுப்படும் எண் அப்படின்னா, இப்போ சாதாரணமாக 96 கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 96 3ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகும். 1 3 is 3, 3 3s are 9, 2 3s are 6. ஸோ அப்போ 32 ஆன்சர் வருது. ஸோ நம்ம ஈஸியாக டிவைட் பண்ணிடலாம். இதுவே 6,54,321
6,54,321. இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இதே மாதிரி போட்டால் டைம் ஆகும். ஸோ அப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்கள், ஒவ்வொரு டிஜிட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 6 + 5 + 4 + 3 + 2 + 1. ஸோ இப்போ ஆட் பண்ணுங்க பார்ப்போம். 6 + 5 11, 11 + 4 15, தென் 18, 20, 21 வருது. ஓகேங்களா? ஸோ திரும்பவும் இந்த 2 டிஜிட்டை ஆட் பண்ணுங்கள். 2 + 1 என்ன வருது? 3. ஸோ அப்போ 3ன்றது நம்பர் 3ஆல் டிவைடு ஈஸியாக ஆகும். ஸோ அப்போ இந்த நம்பர் எதால் டிவைசிபிள் ஆகும்? டிவைட் ஆகும். 3ஆல் டிவைட் பண்ணால் ஈஸியாக டிவைட் ஆகிடும். ஓகேங்களா? திரும்பவும் சொல்கிறேன். இப்போ 6,54,321 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா, இது 3ஆல் வகுப்படுமா அப்படின்னா நம்ம டிவைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலக்கத்தையும் கூட்டணும். ஒவ்வொரு இலக்கத்தையும் நீங்கள் கூட்டணும். கூட்டி என்ன நம்பர் வருது? 21 வருது. ஸோ 2 டிஜிட் இருக்குது. ஸோ இந்த 2 டிஜிட்டையும் நீங்கள் திரும்ப கூட்டலாம். 2 + 1 கூட்டினா என்ன வருது? 3 வருது. ஸோ அப்போ 3ன்றது ஈஸியாக 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? 1 3 3. புரியுதுங்களா? இப்போ 3ஆல் வகுப்படக்கூடிய எண்ணை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது 5. 5 வந்து நம்ம நார்மலாகவே சொல்லுவோம். ஸோ 5 டிவைசிபிள் பை 5. இப்போ 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1வது இலக்கம், அதாவது ஒன்ஸ் டிஜிட்டில் 0 5 அப்படின்னு முடியுது அப்படின்னா அது வந்து எந்த எண்ணால் வகுப்படும்? 5 என்ற எண்ணால் வகுப்படும். எத்தனை நம்பர் கொடுத்தாலும் பரவாயில்ல. 2,78,600 என்னதுங்க? இங்கே 0 வரணும், இல்லைன்னா 5 வரணும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பெரிய எண் கொடுத்தாலும் லாஸ்ட் டிஜிட்டில் என்ன இருக்கணும்? 0 இல்லைன்னா 5 இருக்கணும். ஓகேங்களா? கடைசி இலக்கத்தில் 0 இல்லைன்னா 5 இருந்தால் அந்த எண் 5ஆல் வகுப்படும். ஓகேங்களா? அடுத்தது 4. இப்போ 4 என்ற எண் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளாக பாருங்கள். 71,628, 71,628. அடுத்தது 492, இது ஒரு நம்பர். அடுத்தது 2,900. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள். ஸோ இந்த நம்பர்லாம் எப்படி 4ஆல் டிவைட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ இவ்வளோ பெரிய லென்த்தாக ஒரு நம்பர் கொடுக்கும்போது இதில் லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுங்க. லாஸ்ட் 2 டிஜிட், கடைசி 2 இலக்கத்தை மட்டும் நான் எடுத்துட்டேன். என்ன எண் வருது? 28 வருது. ஓகேங்களா? ஸோ இந்த 28ஐ 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. 1 4 is 4, 7 4s are 28. 1 நாள் 4, 5 6 7 28. ஸோ இது 4ஆல் டிவைட் ஆகுது. அப்போ இந்த ஃபுல் நம்பருமே எதால் டிவைட் ஆகும்? 4ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி 492ல் லாஸ்ட் 2 டிஜிட் 92. ஸோ இந்த 92ஐ 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். இப்போ 9ல் எத்தனை 4 இருக்குது? 2 4 இருக்குது. பேலன்ஸு 2. அப்போ 3 4s are 12. அப்போ ரிமைண்டர் ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. அப்போ இது வந்து 4ஆல் டிவைட் ஆகும். இப்போ 92ஐ 4ஆல் வகுக்கிறோம். ஒரு நாள் 4. 9ல் எத்தனை நாள் இருக்குது? ஈர் நாள் 8. மீதி 1 இருக்குது. 1ஐயும் 2ஐயும் சேர்த்தா 12. 12ல் எத்தனை நாள் இருக்கும்? 3 நாள் இருக்குது. ஸோ அப்போ மீதியின்றி வகுப்படுது. ஸோ அப்போ இது 4ஆல் டிவைட் ஆகும். அடுத்தது இந்த மாதிரி நம்பர் கொடுத்து, ஸோ இதில் கடைசி 2 இலக்கம், லாஸ்ட் 2 டிஜிட் 0வா இருக்குது அப்படின்னா யோசிக்காமல் இது 4ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஈஸியாக கெஸ் பண்ணலாமா? அடுத்தது 4 முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6. நெக்ஸ்ட்டு 6.
டிவைசிபிள் பை 6 6ஆல் வகுப்படும் எண்ணை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண் 2ஆலேயோ அல்லது 3ஆலேயோ வகுப்படுது அப்படின்னா, அந்த எண் வந்து என்ன வகுப்படும்? 6ஆலேயும் வகுப்படும். ஓகேங்களா? ஸோ இப்போ 2ஆல வகுப்படும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, அந்த எண் என்னவா இருக்கணும்? இரட்டைப்படை எண்ணா இருக்கணும். இரட்டைப்படை எண்ணா என்னது? 0, 2, 4, 6, 8. ஓகேங்களா? அதுவே 3ஆல வகுப்படணும்னா என்ன பண்ணணும்? அந்த எண்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு இலக்கத்தையும் கூட்டணும். எத்தனை இலக்கம் குடுத்துருக்காங்களோ, அத்தனை இலக்கத்தையும் கூட்டி, அந்த எண்ணை 3ஆல வகுக்கும் பொழுது, அது 3ஆல வகுப்படுது அப்படின்னா, அப்பதான் அது 3ஆல டிவைசிபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்ப 6 என்ற எண்ணு வகுப்படுது அப்படின்னா, அதனுடைய ஷார்ட்கட் எப்படி கண்டுபிடிக்கணும்? 1 2ஆல வகுப்படணும். அடுத்தது 3ஆலையும் வகுப்படணும். 2 மற்றும் 3. புரியுதுங்களா? 2, 3. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. 138 அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது 2ஆல வகுப்படும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டிஜிட் 2 இருக்கு. சரிங்களா? ஈவன் நம்பர் வந்திருக்கு. ஸோ அப்ப இது வந்து என்ன ஆகும்? 2ஆல டிவைட் ஆகும். அடுத்த கண்டிஷன் என்னது? 3. 3க்கு என்ன பண்ணணும்? ஒவ்வொரு டிஜிட்டையும் ஆட் பண்ணணும். 1 + 3 + 8. அப்ப 9, 12 வரும். 12ல 3ஆல டிவைட் பண்ணா என்ன வருது? 4 3s are 12. அப்ப இந்த நம்பர் 2ஆலையும் டிவைட் ஆகுது, 3ஆலையும் டிவைட் ஆகுது. அப்ப 6ஆல கண்டிப்பா டிவைட் ஆகும். அடுத்த நம்பர் வந்து பாருங்க. 6552. ஸோ இந்த நம்பரு 2ஆல டிவைட் ஆகுமா? ஆகும். ஏன்னா லாஸ்ட் நம்பர் இரட்டைப்படை எண், ஈவன் நம்பர். அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்? 3 பார்க்கணும். 3 பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? 3ஆல டிவைட் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? ஒவ்வொரு டிஜிட்டையும் ஆட் பண்ண போறோம். 6 + 5 + 5 + 2. ஸோ இப்ப 11, 16, 18. அப்ப 18 3ஆல பண்ணா 6 3s are 18. அப்ப இது வந்து 3ஆல டிவைட் ஆகுது. அப்ப 2ம் ஓகே, 3யும் ஓகே. அப்ப அந்த நம்பர் எதால கண்டிப்பா டிவைட் ஆகும்? 6ஆல டிவைட் ஆகும். ஓகேங்களா? அடுத்த நம்பர் 8. டிவைசிபிள் பை 8. 8ஆல் வகுப்படும் எண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எத்தனை நம்பர் குடுத்தாலும் சரி. இப்ப பாருங்க 2992 அப்படின்னு குடுத்துருக்காங்க. இதே மாரி நீங்க முன்னாடி எத்தனை நம்பர் குடுத்தாலும் சரி, கடைசி 3 இலக்கம் லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்துக்கோங்க. இந்த 3 டிஜிட்ட நீங்க வந்து என்ன பண்ணணும்? 8ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ பண்ணி பார்ப்போமா? 8ஆல பண்ணா 18 is 8, 18 is 8. பேலன்ஸ் 1. ஓகேங்களா? அப்ப 2 8s are 16. 16னா பேலன்ஸ் 3. அப்ப 32 எந்த நம்பரால டிவைட் ஆகும்? 8ஆல. 4 8s are 32. ஸோ அப்ப இந்த நம்பரு 8ஆல டிவைட் ஆகுது. ஸோ அப்ப இந்த ஃபுல் நம்பருமே எதால டிவைட் ஆகும்? 8ஆல டிவைட் ஆகும். 8ஆல வகுப்படும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இப்ப நம்ம 4க்கு சொன்னோம். லாஸ்ட் 2 நம்பர். இப்ப 49 அதுக்கு பக்கத்துல 2 0 போட்டா அது கண்டிப்பா எதால டிவைட் ஆகும்? 4ஆல டிவைட் ஆகும். அதே மாதிரி லாஸ்ட் 3 டிஜிட். இப்ப 3 டிஜிட் வந்து 000 இருக்கு அப்படின்னா, அது கண்டிப்பா எதால டிவைட் ஆகும்? 8ஆல டிவைட் ஆகும். கடைசி 3 இலக்கங்கள் 0 இருக்கு அப்படின்னா, அது கண்டிப்பா 8ஆல வகுப்படும். ஓகேங்களா? ஸோ அப்ப 8ஆல வகுப்படணும்னா, நம்ம என்ன பண்ண போறோம்? ஈஸியா லாஸ்ட் 3 டிஜிட்ட மட்டும் எடுத்து 8ஆல வகுத்து பார்க்கணும். ஸோ 8ஆல மீதியின்றி வகுக்கிறோம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா அது அந்த நம்பர் முழுவதுமே எதால வகுப்படும்? 8ஆல வகுப்படும். அடுத்தது 9. 9ஆல வகுப்படணும் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம 3ஆல வகுப்படுறதுக்கு என்ன பண்ணோம்?
எல்லா இலக்கங்களையும் கூட்டணும், எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 9ஆல வகுப்படணும்னாலும் அதே ஃபார்மேட் தான். இப்போ 9567 இருக்கு. ஸோ இப்போ இது என்ன பண்ண போறேன்? கூட்ட போறேன். ஒவ்வொரு டிஜிட்டையும் ஆட் பண்ண போறேன். ஸோ ஆட் பண்ணா என்ன வரும்? 9, 14, அடுத்து 6, 20, 27 வருது. ஸோ இந்த 27 9ஆல டிவைட் பண்ணி பாருங்க. 19 is 9, 3 9s are 27. ஓகேங்களா? அப்போ 9ஆல டிவைட் ஆகுது. அப்போ இந்த நம்பர் வந்து எதால டிவைட் ஆகும்? 9ஆல டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொன்று, 9ஆல எந்த நம்பரெல்லாம் வகுக்க முடியுமோ அந்த நம்பரெல்லாம் எதாலையும் வகுக்கலாம்? 3ஆலையும் வகுக்கலாம். ஓகேங்களா? 9ன்ற நம்பரால டிவைட் ஆகுது அப்படின்னா ஒரு நம்பரு, அந்த நம்பர் கண்டிப்பாக எதாலையும் டிவைட் ஆகும்? 3ஆலையும் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து 10 டிவைசிபிள் பை 10. இதுக்கு ரொம்ப ஈஸி. லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கணும்? 0ன்னு எண்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எதால டிவைட் ஆகும்? 10ஆல டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 11 டிவைசிபிள் பை 11. 11ஆல் வகுப்படும் எண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ பாருங்க, 2,56,795ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் வந்து 11ஆல வகுப்படுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நாம் என்ன பண்ணணும்? ஒரு இலக்கத்தை விட்டு இன்னொரு இலக்கம் 1, அதுக்கப்புறம் இதை விட்டுட்டேன், அதுக்கப்புறம் அடுத்தது. ஸோ இதே மாதிரி ஒரு இலக்கத்தை விட்டு ஒரு இலக்கம். ஸோ இப்போ பாருங்கள், மேலே இருக்கிறதெல்லாம் எழுதிக்கோங்க. 2 கூட்டல் 6 கூட்டல் 9. அடுத்து இங்கே இருக்கிறது 5 கூட்டல் 7 கூட்டல் 5. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். 1 விட்டு 1 இலக்கங்களை கூட்டிக்கணும். கூட்டி வர ஆன்சரை ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கணும். இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். இல்லைன்னா 11ஆல வகுப்படணும். 1 இப்போ இதை கூட்டி பாருங்க. 9, 10, 11, 17 வருது. ஸோ 5 5 10 17. 17ல் 17 போயிடுச்சுன்னா 0 வருது. ஸோ இதனுடைய வித்தியாசம் 0வா இருக்கணும். இல்லைன்னா இதனுடைய வித்தியாசம் வந்து 11 அப்படின்னு வருதுன்னா அந்த எண் எதால வகுப்படும்? 11ஆல வகுப்படும். அப்போ அந்த எண்ணுமே நம்ம என்னன்னு பண்ணிக்கலாம்? டிவைசிபிள் பை 11 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒன்று ஆன்சர் 0 வரணும் வித்தியாசம், இல்லைன்னா 11ஆல அந்த எண் வகுப்படணும். ஸோ வகுப்பட்டால் அது 11ஆல் வகுப்படும். ஸோ அவ்வளோதாங்க நமக்கான ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. ஸோ திரும்பவும் ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து 2 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2னா ஈவன் நம்பர் இருக்கணும். 0, 2, 4, 6, 8 இந்த நம்பரில் லாஸ்ட் டிஜிட் முடிஞ்சிருக்கணும். அதாவது 2ஆல் வகுப்படும் எண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இரட்டைப்படை எண்கள் 1வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கும். அதாவது கடைசி இலக்கத்தில் 0, 2, 4, 6, 8 அப்படின்னு இடம்பெற்றிருந்தா அது வந்து 2ஆல வகுப்படும். டிவைசிபிள் பை 2. ஓகேங்களா? அடுத்தது 3 டிவைசிபிள் பை 3. ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 96 பார்த்துட்டோம். அப்புறம் அடுத்தது 99 எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி 2 டிஜிட் கொடுத்துட்டாங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா இது ஒவ்வொன்றையும் டிவைட் பண்ண லேட் ஆகும். ஸோ அப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? 3ஆல் டிவைசிபிள் ஆகுமா அப்படின்னு பார்க்கணுன்னா 9 கூட்டல் 9 கூட்டினா என்ன வருது? 18. 18 3ஆல் டிவைட் பண்ணால் 1 3 3, 9 3, 6 3 18. ஸோ 6 3 18. ஓகேங்களா? ஸோ அப்போ மீதி இன்று வகுப்படுது. ஸோ அப்போ வகுப்படுதுன்னா கண்டிப்பாக அது 3ஆல் வகுப்படும். அப்போ என்ன பண்ணணும்? 3ஆல் வகுப்படுது அப்படின்னா ஒவ்வொரு டிஜிட்டையும் ஆட் பண்ணணும். ஒவ்வொரு இலக்கத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? கூட்டணும். கூட்டி வரக்கூடிய விடையை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? 3ஆல் வகுத்து பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே 18 இருக்குது. இது வகுக்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா திரும்பவும் இந்த 2 இலக்கத்தை
ஒரு இலக்கமாக மாற்ற போகிறோம். 1ஐயும் 8ஐயும் கூட்டினா என்ன வரும்? 9. இப்போ 3 3 9. 1 3 3 2 3 6 3 3 9. ஸோ அப்போ இது கண்டிப்பாக 3ஆல் வகுப்படும். ஓகேங்களா? அடுத்தது 4 டிவைசிபிள் பை 4. இப்போ 4ஆல் வகுப்படணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? கடைசி 2 இலக்கம் வந்து என்னவா இருக்கணும்? 0வா முடிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது எதால் வகுப்படும்? 4ஆல் வகுப்படும். அது ஒரு குழு. அடுத்த குழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நம்பர் கொடுத்தாலும் இப்போ 28,444 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எத்தனை டிஜிட் போனாலும் பிரச்சனை இல்லை. நாம் என்ன பண்ணுவோம்? கடைசி 2 டிஜிட் மட்டும் எடுத்து போகிறோம். கடைசி 2 இலக்கத்தை மட்டும் எடுத்து அது 4ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்போ ஆகுதுன்னா ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, அப்போ 11. ஸோ மீதியின்றி வகுப்படுது. அப்போ 4ஆல் வகுப்படும். அப்போ லாஸ்ட் 2 நம்பர் 0வா இருந்தால் கண்டிப்பாக 4ஆல் வகுப்படும். அதே மாதிரி பெரிய நம்பராக இருக்குன்னா லாஸ்ட் 2 நம்பரை மட்டும் எடுத்து அதை 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து 6. 5 வந்து நமக்கே தெரியும். 1 0ல் முடியணும், இல்லை 5ல் முடியுது அப்படின்னா அது 5ஆல் வகுப்படும். அடுத்து 6. 6ன்றது ஒரு எண் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா 2112 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த எண்ணில் கடைசி எண் என்னவா இருக்கணும்? இரட்டைப்படை எண்ணாக இருக்கணும். ஒரு ரூலு. அடுத்தது இந்த எண்ணை நம்ம கூட்டுறோம் அப்படின்னா ஒவ்வொரு டிஜிட்டையும் நம்ம கூட்டுறோம். 2 + 1 + 1 + 2 அப்படின்னு கூட்டுறோம். கூட்டும் பொழுது 3 3 1 4 4 2 6. ஸோ இந்த 6 கூட்டி வரக்கூடிய ஆன்சரை 3ஆல் வகுக்கும் பொழுது 1 3 3 7 3 6 மீதியின்றி வகுக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது 6ஆலே வகுக்கும். ஸோ அப்போ 6ஆல் ஒரு எண் வகுப்படுதுன்னா அந்த எண் கண்டிப்பாக இரட்டைப்படை எண்ணாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ரூல். 2வது அதில் இருக்கக்கூடிய எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணும் பொழுது வரக்கூடிய விடை 3ஆல் வகுப்படுது அப்படின்னா மீதியின்றி வகுப்படுது அப்படின்னா அது வந்து 6ஆலையும் வகுப்படும். ஓகேங்களா? இதில் இன்னொன்று, 6ஆல் எந்த எண்ணெல்லாம் வகுப்படுதோ அந்த எண் எல்லாமே 3ஆலையும் வகுப்படும். ஓகேங்களா? 7 விட்டுருங்க. 8. 7 வந்து லென்த்தாக போகும், அதனால் அதை விட்டுருங்க. 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4க்கு 2 0 சொன்னேன். 8க்கு கடைசி 3 டிஜிட் வந்து 3 0வா இருக்குது அப்படின்னா அந்த எண் கண்டிப்பாக எதால் வகுப்படும்? 8ஆல் வகுப்படும் ஃபஸ்ட்டு. அடுத்தது ஒரு எண் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எண்ணுடைய கடைசி 3 இலக்கம் 8ஆல் வகுப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த எண்ணும் என்னாகும்? 8ஆல் வகுப்படும். அப்போ 2 ரூலு. ஒன்று, கடைசியாக இருக்கக்கூடிய லாஸ்ட் 3 டிஜிட் 0வா இருந்தால் கண்டிப்பாக 8ஆல் வகுப்படும். அடுத்தது லாஸ்ட் 3 டிஜிட் நம்பராக வருது அப்படின்னா லாஸ்ட் 3 டிஜிட் நம்பரை எதால் வகுக்க போகிறோம்? 8ஆல் வகுக்க போகிறோம். அப்போ 9ல் எத்தனை 8 இருக்குது? 1 8 8. பேலன்ஸு 1. அடுத்து 9ஐ இறக்குவீங்க. 1 9 9 ஈர் 9 18. அடுத்தது 1. இந்த 2 கீழே இறக்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 9ல் 6 போயிடுச்சுன்னா 3. ஸோ அப்போ என்ன வரும்? 4 8s are 32. தென் 0. ஸோ அப்போ இந்த நம்பரு 8ஆல் டிவைட் ஆகும். ஸோ இப்படியும் நீங்கள் டிவைட் பண்ணலாம். இல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி 992 8 போட்டு 18 is 8. 9ல் ஒரே ஒரு 8 இருக்குது. பேலன்ஸ் 1. அப்போ 19. 19ல் ஈர் 8 16. மீதி 3 இருக்குது. 3 2 32. 4 8 32. இப்படி கூட டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது 9ஆல் வகுப்படுது அப்படின்னா நம்ம 3க்கு என்ன பண்ணோம்? ஒவ்வொரு டிஜிட்டையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஆட் பண்ணோம். அதே மாதிரி எத்தனை எண் கொடுக்குறாங்களோ அத்தனை எண்ணையும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணி அந்த வரக்கூடிய ஆன்சரை 9ஆல் வகுத்து பாருங்க. வகுத்து பார்த்தா அது வகுப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அது 9ஆல் வகுப்படும். அடுத்து 10. 10 பொறுத்த வரைக்கும் 0ல் எண்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த எண் எதால் வகுப்படும்? 10ஆல் வகுப்படும். அடுத்து லாஸ்ட்
11ஆல வகுப்படுது அப்படின்னா, இப்போ 1, 2, 3, 4, 5, 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பர் வகுப்படணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? 1 விட்டு 1. இப்போ 1, 3, 6. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டிக்கணும். அடுத்தது 2, 4, 1, 3, 5. சரிங்களா? 2, 4, 6. இது எல்லாத்தையும் கூட்டிக்கணும். ஸோ இது 2யும் கூட்டி கழிக்கும் பொழுது, இதனுடைய விடை வந்து ஆன்சர் 0 வருது அப்படின்னா, கண்டிப்பா அது எதால வகுப்படும்? 11ஆல வகுப்படும். அப்படி இல்லாத பட்சத்துல 11ன் மடங்கா வருது அப்படின்னாலும், அது 11ஆல வகுப்படும். ஓகேங்களா? உங்களுக்கு கண்டிப்பா இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு நாங்க டீச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அத கண்டிப்பா வீடியோவா மேக் பண்ணி போடுறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நவ். தேங்க் யூ டூ ஆல்.